பேரானந்த பாதை இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் இயக்கி கொண்டிருக்கும் இயக்கம். எப்போதெல்லாம் இந்த உலகத்தில் அதர்மம் மேலோங்கி நிற்கிறதோ, எப்போதெல்லாம் அதர்மம் தலைவிரித்து ஆடுகிறதோ, அப்போதெல்லாம் அதர்மத்தை அழித்துவிட்டு தர்மத்தை நிலைநாட்ட நானே அவதாரம் எடுத்து வருகிறேன் என்று மகாபாரதத்தில் பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்லி இருக்கிறார். இன்று இந்த ஒட்டுமொத்த உலகமும் தப்பும் தவறுமாக தலைகீழாக இருக்கிறது. அநியாயம், அதர்மம் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறது. இப்போ இதுக்கு மேலே இன்னும் என்ன அநியாயம், அக்கிரமம், அதர்மம் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள், எதிர்பார்க்கிறீர்கள், ஆசைப்படுகிறீர்கள்? இந்த உலகத்தில் இதுக்கு மேலே ஒரு அநியாயம் இந்த உலகத்திலேயே இல்லை. இதுதான் அநியாயத்தின், அதர்மத்தின் உச்சகட்டம். இப்போ ஒரு திரையரங்கில், தியேட்டரில் எவ்வளவு நேரம் படம் ஓடுகிறது? 3 மணி நேரம் படம் ஓடுகிறது, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் படம் முடிந்துவிடும். இப்போ படம் முடிந்துவிட்ட பிறகும் திரையரங்கிலேயே, தியேட்டர்லேயே உட்காந்து கொண்டு இருந்தால் எப்படி இருக்கும்? இப்போ அதுபோல தான் இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டில் இன்று நிலைமை ஓடிக்கொண்டு இருக்கிறது. இப்போ அதுபோல தான் இன்று இந்த தமிழ்நாட்டில் கதை ஓடிக்கொண்டு இருக்கிறது. 2022லேயே இந்த தமிழ்நாட்டில் இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை, திமுகவை, மு.க. ஸ்டாலினை நம்முடைய பேரானந்த பாதை இயக்கத்திடம் வந்து உடனடியாக சரணடைந்துவிட வேண்டும் என்ற செய்தியை வெளியிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த தமிழ்நாட்டில் இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகம், திமுக, நம்முடைய பேரானந்த பாதை இயக்கத்திடம் வந்து சரணடையவில்லை. இதுதான் இந்த தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் இன்று மூல காரணமாக இருக்கிறது. இப்போ மாடுகள் வளர்க்கப்படுகிறது. அந்த மாடுகளை வளர்ப்பவர்கள், அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் மாடுகள் ஒழுங்காக அவர்கள் கட்டுப்பாட்டுக்குள் வளர்கிறது. இப்போ சில மாடுகள் இருக்கிறது, அதை யாரும் வளர்ப்பதில்லை. அது தானாக எங்கெங்கோ சுற்றி கொண்டு இருக்கிறது. அது எங்கே போகிறது, எங்கே வருகிறது என்று அந்த மாடுகளுக்கே தெரியாது. இதுபோல கட்டுப்பாடு, பாதுகாப்பு, பராமரிப்பு இல்லாத மாடுகள் எங்கெங்கோ போய் சுவரொட்டிகளை, போஸ்டர்களை சாப்பிடும், கண்டதையும் சாப்பிடும். எங்கே போகிறது, எங்கே வருகிறது என்று அந்த மாடுகளுக்கே தெரியாது. எங்கெங்கோ சுற்றி கொண்டு அலைந்து கொண்டு இருக்கும். இதுதான் கட்டுப்பாடு இல்லாத மாடுகள். பாதுகாப்பு, பராமரிப்பு, கட்டுப்பாடு இல்லாத மாடுகள், அந்த மாடுகள் எங்கே போகிறது என்றே அந்த மாடுகளுக்கே தெரியாது. இப்போ அதே போல தான் இந்த தமிழ்நாடு எங்கே போகிறது, எதை நோக்கி போய்கொண்டு இருக்கிறது என்று இந்த தமிழ்நாட்டுக்கே தெரியவில்லை. இப்போ ஒரு பிரேக் இல்லாத வண்டிகள் எப்படி எங்கே போய் நிற்கும்? ஒரு பிரேக் இல்லாத வண்டிகள் எங்காவது முட்டி மோதி போய் தான் நிற்கும். இப்போ அதே போல் தவறான பாதையில் போகிறவர்கள், தவறானவர்கள் எங்கே எப்படி போய் நிற்பார்கள்? எங்காவது முட்டி மோதி போய் தான் நிற்பார்கள். தவறானவர்கள், தவறான பாதையில் போய் கொண்டு இருப்பவர்கள் ஒரு பிரேக் இல்லாத வண்டிகள் போல இருக்கிறார்கள். எங்கேயாவது முட்டி மோதிதான் போய் நிற்பார்கள். இப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், யார் இந்த தமிழ்நாட்டில் சரியான பாதையில் போகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ யார் இந்த தமிழ்நாட்டில் சரியான பாதையில் போகிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு அந்த சரியான பாதையில் நம்ம போக வேண்டும். தவறானவர்கள், தவறான பாதையில் போகிறவர்கள் பின்னாடி நம்ம போனால் நாமும் எங்கேயாவது முட்டி மோதிதான் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு வரும். இதுக்கு மேலே பேசுவதற்கும் சொல்லுவதற்கும் எதுவுமே இல்லை. இதுதான் பேச்சின் உச்சகட்டம். இனிமேல் பேச வேண்டிய அவசியமே இல்லை. இனிமேல் செயல்பட வேண்டும், அவ்வளவுதான். எது சரியான பாதை என்று இந்த தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டு அந்த சரியான பாதையை பின்பற்றி முன்னேறி போக வேண்டும். இதை இந்த தமிழ்நாட்டில் உள்ள
ஒவ்வொரு தனி மனிதனும் செய்தால் ஒவ்வொரு தனி மனிதனும் அவர்களுடைய குடும்பமும் வளர்ச்சி முன்னேற்றம் அடையும். இந்த தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மக்களும் வளர்ச்சி முன்னேற்றம் அடைவார்கள். இந்த தமிழ்நாடும் வளர்ச்சி முன்னேற்றம் அடையும். பேரானந்த பாதை இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் இயக்கிக் கொண்டிருக்கும் இயக்கம். நிறுவனர் தலைவர் சத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ஆனந்தமூர்த்தி அவர்கள். தலைமை ஒருங்கிணைப்பாளர் க. பாலச்சந்தர்.